ஒரு சில பிரைவேட் பேங்க்ல இப்போ ஸ்டார்ட் அப்ல ஆரம்பிச்ச பிரைவேட் பேங்க் எல்லாமே கொலாட்ரல் டாக்குமெண்ட்ல எதுவுமே இல்லாமல் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேங்க் கிடைச்சா உங்களுக்கு லக்கு. இது அது உங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். பட் ஆக மொத்தத்தில் கொலாட்ரல் டாக்குமெண்ட் இருந்தால் தான் வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நான் நிறைய டைம் போயிட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். ஓகேடா, யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து லோனை வந்துட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு வந்துட்டு நம்ம கிடைச்சிடாது. இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணால் நாளைக்கு வந்து கையில் விழுந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு வந்துட்டு நினைச்சிட்டு போகாதீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய பேங்க் சர்க்கு என்ன பேங்க் வச்சிருக்கீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ வச்சிருக்கீங்களா அப்படின்னா எஸ்பிஐயில் போயிட்டு ஒரு குவரி பண்ணுங்க. ஓகேங்களா, நான் வந்துட்டு என்எல்எம் ஸ்கீம் என்ன ஸ்கீம் எடுக்க போறாங்கிறத முதல்ல டிஃபரெண்ட் நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி 20 லட்ச ரூபாய்க்கு எனக்கு லோன் வேணும் அப்படின்னா பிஎம்ஜிபி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு அதுக்கும் மேலே என்னுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வருது, ஒரு 50 லட்சம் வருது, தாண்டி போகுது அப்படின்னா என்எல்எம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எந்த ஸ்கீம் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்கீமை பொறுத்து நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த ஸ்கீமில் எடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு லோனுக்கு வந்துட்டு சாங்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற அப்ரூவல் லெட்டர் ஒன்று வந்து அவங்க சைட்லேருந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூரலாக அர்பனா இந்த சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டிக் ஆஃபீஸுக்கு போயிடுங்க. டிக் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு பிஎம்ஏஜிபி வேணும்னா பிஎம்ஏஜிபி அப்ளை பண்ணிங்க. என்னெல்லாம் வேணும்னாலும் சேம் ப்ரொசீஜர் அங்கே, அதுவும் என்னெல்லாமோ அங்கேயே பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் இது ரெண்டுமே போக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேதா, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதில் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இதில் 90% வந்துட்டு மானியம், 90% மானியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி இருந்தாலுமே கூட இவ்வளோ ரூபாய் வராது உங்களுக்கு 1 லட்சம் அந்த மாதிரி 50,000 அந்த மாதிரி இருந்தது இந்த 90% மானியம் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிக்கிட்டு இருக்கு இந்த 2 ஸ்கீம் மட்டும்தான். இந்த 2 ஸ்கீமில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கோ, எவ்வளோ அதாவது இது உங்களுக்கு எவ்வளோ நீடு இருக்கோ, எவ்வளோ ரூபாயில் நீங்கள் பண்ண போறீங்க அதை பொறுத்தா நீங்கள் இந்த ஸ்கீம் வந்துட்டு எடுக்கிறது இருக்கும். 50 முதல்ல சொன்ன மாதிரி 50 லட்ச ரூபாய் எனக்கு நீடு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க. எனக்கு 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா தான் இருக்கிற இந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த லோன் அப்படிங்கிறது சாங்ஷன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ அப்படி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, எம்எஸ்எம்இ சும்மா இருக்கும்போது கூகுளில் டைப் பண்ணி பாருங்க எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ். இதில் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட்ல கேளுங்க. இல்லை இதே வீடியோ என்எல்எம் ஸ்கீமையும் அதில் பிஎம்இஜிபி ஸ்கீமையும் தனித்தனியாக ஒரு வீடியோ வேணும், ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த மாதிரி டீட்டெயிலாக அப்ளை வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு கீழே சொல்லுங்க. நீடு டீட்டெயில்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடுவேன். ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. See you in the next video. Thank you so much.